ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி ஒரு க்ளோ சிசி எப்படி அலைட் மோஷனில் மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான கிளிப்ஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதரில் வந்து காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு திரும்ப அதரில் சேனல் ரீமேப் RGBன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் செட் பண்ணுற மாதிரி வைங்க, RG. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒய் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் பண்ணாங்கன்னா. அதே ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் ஷிஃப்ட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா 335 வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்கின் கலர் வரும். அடுத்து அதே ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் சேச்சுரேஷன் ஆர் வைப்ரன்ஸ் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் வந்து உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 22 வச்சுக்கிறேன். அடுத்து திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கீழே மேட் மாஸ்கின்னு இருக்கும், அதில் விக்னிட்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சைஸ் பார்த்திங்கன்னா 95 இருக்கும், 100க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்திங்கன்னா ஃபெதர்னு இருக்கும், அது வந்து 1.00 வச்சுக்கோங்க. ஸ்ட்ரென்த்தும் 1.00 வச்சுக்கோங்க, வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு திரும்ப ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எஃபெக்டில் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. அதரில் காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்போசர் ஆகாமல் ஒரு எஃபெக்ட் இருக்கும், இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போசர் பார்த்திங்கன்னா 2.00 வச்சுக்கோங்க. காமா பார்த்திங்கன்னா 0.100 வச்சுக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ப்ளரில் காஷன் ப்ளர் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா 550 வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் லைட் அண்டில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெக்டாங்கிள் ஷேப் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிட்டு ஸ்ட்ரெச் டு ஸ்க்ரீன் எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. காப்பி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு திரும்ப ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கலர் அண்ட் லைட்டில் எக்ஸ்போசர் ஆர் காமா ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு எக்ஸ்போசர் எவ்வளோ வைக்கிறீங்கன்னா 0.04 வச்சுக்கோங்க. அகைன் ஆட் எஃபெக்ட் கொடுங்க. கீழே வந்தீங்கன்னா ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி இருக்கும், அதில் பிளிங்க்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா ஒரு 13 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரெக்டாங்கிள் எல்லாத்தையும் லாஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா நார்மல் வீடியோ. நம்ம வந்து சிசிலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.